டி ஆடிஷனுக்கு டைம் ஆச்சு, என்ன ரெடியாகாமல் இருக்க? இது ஆகுறேன். ஏண்டா என்னாச்சு, சோகமாக இருக்க? டேய், நான் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் தான் அதிசயம். சோகமாக இருக்கிறது எனக்கு புதுசு இல்லை. டி ஆடிஷனை வச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க? மச்சான், நான் டோட்டல் அன்லைக்கிடா. படித்தும் யூஸ் இல்லை, வேலைக்கு போயும் சக்ஸஸ் இல்லை, மொத்தத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை. டே லைஃப்பில் சக்ஸஸ் எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். எது சாகர வரைக்குமா? டேய், என்னால் எதெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் சக்ஸஸ் இல்லாமல் தான் நொந்து போயிருக்கேன். நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், பட் நமக்குன்னு ஒரு டைம் இருக்குதுல்ல. சரிடா, நீ சொல்கிற மாதிரி வச்சுப்போம். மனுஷனை பிறந்தா எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அது நமக்கு 60 வயசு ஆன அப்புறம் தான் நடக்கணும்னு ஆசைப்படுவோம். இல்லை, அதுக்குன்னு ஒரு ஏஜை செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைப்போம். அப்பவும் சக்ஸஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் தான் எப்படியாவது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம்னு நினச்சி நாய் மாதிரி உழைப்போம். அப்படின்னு ட்ரை பண்ணி எந்த ஒரு யூஸ் இல்லைன்னு தெரியும் போது தான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு செத்தே போயிடலான்னு தோணும். ஆடிஷனே நான் அட்டன் பண்ணலை, அதுக்குள்ளே இப்படி பேசிகிட்டு இருக்க? டேய், நான் கஷ்டப்படுறது எல்லாமே எனக்காக இல்லை. என் அம்மா அப்பாவுக்கு அரண்மனை மாதிரி ஒரு வீடு, அப்புறம் என் தம்பிக்கு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம், அப்புறம் என்னை நம்பி வரவளை ராணி மாதிரி பார்த்துக்கணும். இதான் என் ஆசையே. இந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லை, மிடில் கிளாஸில் பிறந்த என்ன மாதிரிப்பட்ட பசங்களுக்கு இது ஒரு கனவுடா. எல்லாம் புரியுதுடா, இது இல்லை நான் இன்னொன்று ட்ரை பண்ணலாம்ல. ஆல்ரெடி எல்லாம் ட்ரை பண்ணி தான் நொந்து போயிருக்கேன். எனக்கு இருக்கிற டைம் லிமிட் கொஞ்சம் தான். நான் நினச்சது நடக்கணும்னா அதுக்குள்ளே செட்டில் ஆனால் தான் உண்டு. சரிடா, ஒன்றும் கவலைப்படாது, இல்லை நல்லதாகவே நடக்கும். நீ போய் ரெடியாக. மச்சான், நான் சென்னை வந்த பிறகு நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. எனக்கு சாப்பாடு, வாடகை எல்லாம் நீ தான் பண்ணியிருக்க. கடைசியாக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடா? முடிவெட்ட காசில் ஒரு 200 ரூபாய் கிடைக்குமா? டி என்ன நீ அசிங்கமாக கடையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு நான் பண்ணாமல் வேற யாருடா பண்ணுவா? இந்தா இதை புடி. டேய், 200 ரூபா புடிடா. சரி, நீ போய் ரெடியாகி, நான் ஆஃபீஸில் லீவ் போடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். டேய், அதெல்லாம் வேணாம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஏண்டா என் நண்பன் ஹீரோ ஆகிறத நான் பார்க்க வேண்டாமா? போடா போய் ரெடியாகி. டேய், நான் உனக்கு காசு தரேன்னா நீ எனக்கு திரும்ப தருவேன்னு இல்லை. நீ என்னோட நண்பன், என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன்.